என்னப்பா அது வெளியே போனால் தந்தூரி சிக்கன் மாதிரி சுடுது. சூரியன் என்ன நம்ம ஊரில் மட்டும் ஸ்பெஷல் ஷோ ஓட்டுறாரா? அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்குது இன்றைக்கி வெயிலோட தாக்கம். இந்த வெயில்னால வியாதிகள் இருக்குதுல்ல, அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். வெயிலில் அந்த பாக்டீரியாலாம் கிரிக்கெட்டில் பவர் பிளேயில் விளையாடுற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக விளையாட ஆரம்பிச்சிடும். காலையில் வச்ச சாம்பாரெல்லாம் மதியமே மியூசியம் பீஸ் ஆகிடும். அதை சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சினிமா படத்தில் வர சண்டை மாதிரி தான் நம்ம வயிறு கடம்புடான்னு சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதாங்க கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ், வயிற்றுப்போக்கு கன்ஃபார்ம். அதே மாதிரி இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருந்தால் உங்கள் கிட்னி ரொம்ப கடுப்பாயிடும். உங்களுக்கு வர யூரின் ஒரு மாம்பழ ஜூஸ் கலரில் இருந்தால் உங்கள் கிட்னி உங்களுக்கு ஒரு வார்னிங் தருதுன்னு அர்த்தம். அப்புறம் கல் வந்துட்டால் அந்த வலி பாகுபலி கிளைமேக்ஸை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும். இந்த டைமில் தான் சிக்கன் பாக்ஸ், அதாங்க சின்னம்மை, நானும் வருவேன்ட்டு வரிசையில் நிற்கும். அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்குது. இதில் மூளை ஓவர் ஹீட் ஆகி ஹேங் ஆகிடும். நம்ம ஃபோன் ஹேங் ஆகிட்டால் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம், பட் மனுஷன் ஹேங் ஆனால் ரீஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம் பாஸ். இந்த மாதிரி வெயில்னால் வர எல்லா தொந்தரவுகளிலும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டராக நான் தர டிப்ஸை கேளுங்க. ஃபஸ்ட்டு போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 3 லிட்டருக்கு குறை இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காலையில் சமைச்ச உணவை மதியம் எடுத்துக்கும் போது சூடு பண்ணாமல் அப்படியே சாப்பிடாதீங்க. நம்ம உணவு பழக்கத்தையும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது நீர்ச்சத்து அதிகமாக உள்ள தர்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த வெயில் அதிகமாக இருக்கிறது ஒரு 11லேருந்து 5 அல்லது 12லேருந்து 4 மணி வரலாம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வெளியே போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இதனால் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். மோர், இளநீர் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருப்பு சட்டையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வெயிலை பார்த்து பயப்படாதீங்க, பட் பாதுகாப்பாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.